ஹலோ கைஸ், ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் டே 1 ஃபர்ஸ்ட் செஷனில் என்னென்னலாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செஷன் பொறுத்த வரைக்கும் முழு கை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கை தான் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா அணி கேப்டன் பவுமா டாஸ் ஜெயிச்சு நாங்கள் பவுலிங் பண்ணிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொன்னாப்புல. ஓகே, நீங்கள் பவுலிங் பண்ணுங்கள், நாங்கள் பேட்டிங்கில் அசத்த போகிறோம் அப்படின்னு பேட் கமின்ஸ் அவங்களோட டீம் வந்து உள்ளே இறங்கினாங்க. இறங்கினா மொதல் 3 ஓவரில் ரன்னே வரல. 0-0-0. அடுத்து 4வது ஓவரில் வந்து லபுச்சைன் பேட்டில் வந்து எஜ்ஜு பட்டு ஓகே ஒரு 2 ரன் ஓகேப்பா, ரன் வந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம ப்ரெஷர் இல்லை, மினிட் ஆடுவோம் அப்படின்னு இருக்கும்போது அங்கே தான் வந்தாப்புல ரபாடா வந்தார். ஒரே ஒரு 2 விக்கெட் தூக்குனாரு. ஆஸ்திரேலியாவை திருப்பி ட்ரபிளில் போட்டார். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. குவாஜா என்ன தான் பண்ணுறது, 20 பாலுக்கு டக்குக்கு வெளியே போயிட்டாப்புல. க்ரீனு ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றாப்புல. சரி ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா அவருமே வந்து ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆகி போயிட்டாப்புல. ஒரே ஒரு 2 விக்கெட். அடுத்து லபுச்சைன் ஸ்மித் ஸ்டெடியாக தான் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இதோ வர்றேன்னே அப்படின்னு ஜான்சன் உள்ளே வந்தாப்புல. லபுச்சேனை தட்டி தூக்குனாரு. அதுக்கப்புறம் ஹெட்டும் ஸ்மித்தும் ஓகே நம்ம பொறுமையாக ஆடுவோம், அடுத்த செஷனில் பார்த்துப்போம் அப்படின்னு இருக்கும்போது செஷனோட கடைசி ஓவரில் வந்து ஹெட் விக்கெட்டையும் ஜான்சன் தூக்குனாரு. அப்புறம் நான் 67க்கு 4 விக்கெட்டு. சவுத் ஆஃப்ரிக்கா அணி இப்போ வந்து ஒரு அப்பர் ரன்னில் இருக்காங்க. இதே கண்டினியூ பண்ணி செகண்ட் சீசன் தேர்ட் சீசன் சூப்பராக போட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். இல்லை ஸ்மித்தை வந்து அங்கே எங்கே அடிக்க விட்டுட்டீங்க, வெப்ஸ்டர் விக்கெட் எடுக்கல, ஸ்மித்தை வந்து செட்டில் ஆக விட்டீங்க இன்னும் நல்லா அப்படின்னா வந்து ஸ்மித்துக்கிட்ட நீங்கள் செஞ்சுரி செஞ்சுரி பார்க்கலாம். அதனால் வந்து ஸ்மித்தை டக்குன்னு தூக்கிடுங்க. இல்லை வெப்ஸ்டரியாச்சும் வந்து 10 ஓவரில் தூக்கிட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இன்னமும் ஒரு அப்பர் ரனில் போவாங்க எனக்கு தோணுது. நம்ம இன்னைக்கு ஸ்மித்து செஞ்சுரி போடுவார்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஸ்மித்து தான் ஆஸ்திரேலியாவை திருப்பி எழுச்சி பண்ண போகிறாரான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். சவுத் ஆஃப்ரிக்கா சூப்பராக பவுலிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல, எனக்கு அதே மாதிரி தாங்க இருக்குது. ஓகே.